கதையை சொல்லி முடிச்சிட்ட, இனியாவது ஏதாவது பேசு. இல்ல சொல்றேன். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து கூட வந்து ஒய்ஃப் வந்து வீட்லயே இருக்கிறாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க தெரியுது. இவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று சொல்றா, ஒரு அஃபைர் இருக்கு ஓகேங்களா? அஃபைர் இருக்குன்னு ஸ்பாயிலர்ஸ் கட்டுங்க, ஸ்பாயிலர்ஸ் சரியா? நீங்க தயவு செஞ்சு இப்படி என்னடா இவ்வளவு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. இன்னும் ஸ்பாயிலர்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்கிறவங்க மட்டும் வீடியோ திறந்து பாருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது வந்து ஒன்றும் படத்துலயும் ஒன்றும் ஸ்பாயிலர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ட்விஸ்ட் இல்லை, ஒரு டேர்னல் எதுவும் இல்லை. அதனால நாங்கள் எதுவும் சொல்லாம ரிவ்யூ பண்ண முடியாது. அதனாலதான் சொல்லு. அஃபைர் இருக்குங்கிறாங்க. அதை இவர் சொன்ன மாதிரி வந்து கூட்டிட்டு போறாரு. 9 மணி நேரம் டிராவல் ஆகும் மாமனார் வீட்டுக்கு. நானே கொண்டு வந்து விட்டுறேன், ரோட்வேஸ்ல போலாம் அப்படின்ட்டு கூட்டு போறாரு. ஏகே ஃபேன் ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த 9 மணி நேரம் டிராவல் ஆகும்போதுல நான் கவனிக்கவே இல்லை. நானும் படம் பார்த்தேன், ஏதாவது நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நான் இது நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? அதே 9 மணி நேரம் தான் கூட்டிட்டு போறேன். கூட்டில போயிடுவோம். போயிட்டு ஒரு மலை மேல நிக்க வச்சு, ஏண்டி நான் இருக்கும்போது இன்னொருத்த கூட அஃபைரா அப்படின்ட்டு உதைச்சு முடிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரியான ஆணாதிக்க சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்காகத்தான் மகிழ் திருமேனி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி வருவீங்க, செருப்பால் அடிப்பாங்க.